மீகா புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது 11வது வார்த்தையிலே நாம் இப்படி பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்பட்ட குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவா. கள்ளத்தராசும் கள்ளப்படிகளும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நமக்கு போக வேண்டுமானால் சுத்த வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறது என்ன? கள்ளப்படிகள் உள்ள சஞ்சிகளை வைத்திருக்கிறார்கள் என்றும் கள்ளத்தராசுகள் வைத்திருக்கிறார்கள் என்றும் வெவ்வேறான நிறகோல்களை வைத்து அளவில் இல்லாத காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்கிறவனை நான் மன்னிப்பேனோ என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும் பொழுது அப்போது நமக்கு இது நிசார காரியம் தானேன்னு நினைப்போம். அதே மாதிரி பாலில் வெள்ளம் சேர்க்கிறது, தானிய வகைகளில் கல் சேர்க்கிறது, இதே மாதிரி பல காரியங்களையும் மனுஷன் இன்றைக்கு அற்ப லாபத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் போக முடியாது. அப்போ இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் நம்மளுடைய இருக்குமானால் நாம் அதை மாற்றி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென்.